ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வங்கி வாடிக்கையாளர்களா உங்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஸோ யாருடைய வங்கி கணக்குகள்லாம் முடக்கப்படும், இது என்ன பண்ணால் உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் ரெக்கவர் செய்யலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்பிஐ என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 1ஆம் தேதி 2025 முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டிவில் இல்லாத வங்கி கணக்குகள் முடக்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல சைபர் கிரைமுக்கு இந்த வங்கி கணக்குகள் பயன்படுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வங்கி கணக்குகள் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதாவது உங்களுடைய நேம் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வங்கி அதாவது யூசேஜில் இல்லாத கடந்த 2 வருடங்களாக அந்த எந்த ஒரு பயன்பாட்டிலும் யூசேஜ் பண்ணாத வங்கி கணக்குகள் உடனடியாக முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா. இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேஒய்சி செய்யாத வங்கி கணக்குகளும் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் அட்டை சமர்ப்பித்து அதனை பார்க்கப்படாத வங்கி கணக்குகளும் முடக்கப்படும் அப்படின்றத ஆர்பிஐ தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த வங்கிகள் கொடுக்கப்படும் மினிமம் பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அவர்கள் மீது தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஓபியில் மினிமம் பேலன்ஸ் ரூ. 500 மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே ஒரு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து கடந்த 1 வருடங்கள் அல்லது 2 வருடங்களாக நீங்கள் மினிமம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் ஆண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா, அதாவது இந்த ஃபோன்பே, ஜிபே, மறுபடியும் பேடிஎம் இது போன்ற பயனர்களை நீங்கள் டிரான்சாக்ஷன் செய்வதன் மூலம் இதனை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வங்கி கணக்கு எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா, அதோட மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பயன்பாட்டில் இருக்காத வங்கி கணக்குகள் உடனடியாக முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி தற்போது தகவலானது ஆர்பிஐ தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவரையில் நீங்கள் ஆக்டிவ் பண்ணாதோ இல்லை இகேஒய்சி செய்யாதோ நீங்கள் உடனடியாக இகேஒய்சி செய்யலோ இல்லை ஆக்டிவ் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படும். ஸோ இது போன்ற அடுத்தடுத்த தகவல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.